நாங்க புகாரில வருது மன் ஃபாத்தத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா புத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. யார் ஒருவருக்கு ஒரு அசர் தொழுகை தொழ கிடைக்கலையோ, ஒரு அசர் தொழுகை இன்னைக்கு பார்க்கணும். இந்த ஊர்ல இந்த பள்ளி வாசல் நிலைமை இன்ஷா அல்லாஹ் மாறும். இதுதான் கத்துறது கொத்துவாகுறது. எவ்வளவு தூரத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கிறான், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்திருக்குது, எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அதற்குமார்கள் முயற்சி செஞ்சு நிர்வாகம் முயற்சி செஞ்சு என்னத்துக்கு. நம்முடைய ஊர்ல யாராவது வந்து எதையாவது பேசி மக்கள் அல்லாஹ்வோட தொடர்பாக்கணும், பேருக்கும் புகழுக்கும் அல்ல. அதுக்கு தான் சும்மா இன்பர்ல இருக்கு கம்ப்யூட்டரையும் சயின்ஸையும் பேசுறது அல்ல, சும்மா நவீனம் பேசுறது அல்ல. ஜும்மாவுடைய நோக்கமே மக்கள் அல்லாஹ்வோட தொடர்பாகும். கம்ப்யூட்டரும் சயின்ஸும் பேசுறதுக்கு வேற இடங்கள் இருக்கு. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அமானிதமான இடம். அமானிதம் பேசக்கூடியவர்கள் தான் மிம்பர்களையும் வரும். உங்களோட கொள்கைகளை, உங்களோட ஊருடைய கட்டுப்பாடுகளை ஒரு நாளும் விட்டுக் கொடுத்துவிடாதீர்கள். உங்களோட ஊருடைய சிறப்பு எல்லாரும் சொன்னாங்க, ஒரு அசர் தொழுகை யாருக்காவது வேண்டும் என்று தப்பி போனால் அவன் குடும்பமும் சொத்தும் அழிஞ்சி நாசமாகுவதை விட பயங்கரமான ஒரு அசர் தொழுகை. நபியுடைய வார்த்தை யோசிச்சு பாரு. எத்தனை அசருங்க, எத்தனை லுகரி, எத்தனை சுபகு. சிலாக்கள் சுபக கண்ணால கண்டதே கிடையாது. எலும்புறதே 10 மணிக்கு நல்லா படுபடுன்னு படுத்து எலும்புறது 10 மணிக்கு கடைக்கு போறது. வாழ்க்கையில சுபகுகள் நிற்க மாட்டார். ட்ரிப் போறதாக இருந்தா 4 மணிக்கு எழும்பிட்டு உமாவை பாப்பா எழுப்பாட்டான். ஓனும் நோரையாக்கு வாங்க, உனக்கு நோரலியா விட அல்லாஹ் கேவலமா? 4 மணிக்கு 5 மணிக்கு டீ கடையில போய் உட்கார்றியே, உண்ட டீ கடையை விட அதுல திங்கிற பாலாப்பத்தை விட அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் கேவலமா? அல்லாஹ் அவ்வளவு மட்டமா உண்ட பார்வையில உன்னை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷித்து கையை தந்து காலை தந்து பிள்ளையை தந்து சொத்தை தந்து செல்வத்தை தந்து எல்லாத்தையும் தந்து அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுஜூது செய்ய வக்கீலாட்டி நம்மளை போல நன்றி கெட்டவன் இந்த உலகத்துல யார் இருப்பான் சகோதரர்? ஆகையால் உங்களுடைய ஊர் மாஷா அல்லாஹ் மதவாக்குளம் என்றால் இலங்கைக்கே தெரியும். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுக்கோப்பு. ஆனால் சகோதரர்களே, என்ன இது கோபத்திலேயோ விரோதத்திலேயோ பேசுறதில்ல. முதலாக இந்த மிம்பரில் கால் வைத்திருக்கிறேன் நான். உங்களோட ஊர்ல எப்படி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசல்ல கொத்துபால ஒன்றாக வந்திருக்கிறீங்களோ, இதே போல எல்லாரும் ஒன்றாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கும். இதான் நோக்கம், இதான் நோக்கம். இதுக்குதான் கத்துறது, இதுக்குதான் பயம் காட்டுறது. சகோதரர்களே, சொந்தத்துல ஒன்றாக இருக்கணும். நம்மளோட இங்க இருக்கிற யாருமே தவறி கூட நரகம் போயிருக்கூடாது. அதுக்கு முயற்சி செய்யுங்க. ஊரை மாத்துங்க சகோதரர்களே. அல்லாஹ்வோட தொடர்பாக்குங்க. உலமாக்கள் கடமை மாத்திரம் அல்ல, நிர்வாகிகள் கடமை மாத்திரம் அல்ல, முழு ஊரும் பொறுப்பு. நம்முடைய ஊரை சொர்க்கவாசியாக மாற்றுவது, தொழுகையாளியாக மாற்றுவது, அல்லாஹ்வோடு தொடர்பாக்குவது, அல்லாஹ்வோட உதவியை இறக்குவது. சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்துல முயற்சி செய்யுங்க. அதுக்கு பின்னால பாருங்க உங்களோட ஊருடைய தலையெழுத்து அல்லாஹ் எப்படி மாற்றுறாங்க. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.